ஓம் சிவாய நமக. உலகாலும் பிரபஞ்ச நாயகி அன்னை தஞ்சை மகா வாராகித்தாய் பொற்பாத மலர்களை வணங்கி மகிழ்கிறேன். அன்பிற்கு இனியவர்களே வணக்கம். காதல் திருமணம் ஜோதிட விதிகள். காதல் தோன்றுமிடம் லக்னத்திற்கு 5ஆம் பாவம். 5ஆம் பாவம் என்பது மனதை குறிக்கும், மனத்தினுடைய எண்ண ஓட்டங்களை சொல்லும். லக்னத்திற்கு 7ஆம் பாவம் திருமணத்திற்கு உண்டான பாவம், வாழ்க்கை துணையை சொல்லக்கூடிய பாவம், கலத்திர ஸ்தானம். லக்னத்திற்கு 5-7 தொடர்பு, 5ஆம் இட அதிபதி 7இல் இருப்பது, 7ஆம் இட அதிபதி 5இல் இருப்பது, 5-7 பரிவர்த்தனை பெற்ற அமைப்பு, 5ஆம் இட அதிபதியும் 7ஆம் இட அதிபதியும் இணைந்து நல்ல பாவத்தில் இருப்பது, 5ஆம் இட அதிபதியும் 7ஆம் இட அதிபதியும் சமசப்தமாக பார்ப்பது, 5ஆம் இட அதிபதி 7ஆம் இட அதிபதியுடைய சாரம், 7ஆம் இட அதிபதி 5ஆம் இட அதிபதியுடைய சாரம். இப்படி எந்த வகையிலாவது 5-7 தொடர்பு காதல் திருமணத்திற்குண்டான விதி. 5-7, 1-7, 7-5 இந்த தொடர்பெல்லாம் காதல் திருமணத்திற்குண்டான பாவமாக இருக்கிறது. காதலுக்கு உண்டான கிரகங்கள்: சந்திரன் மனோகாரகன், உடல்காரகன். மனமின்றி காதல் இல்லை. ஆக காதலுக்கு முக்கியமான கிரகம் சந்திரன். சுக்கிரன் ஆசையை தரக்கூடியவர், ஆண்களுக்கு கலத்திரக்காரகன். செவ்வாய் ஆண் பெண் இருவருக்கும் திருமணக்காரகன், பெண்களுக்கு கலத்திரக்காரகன். புதன் காதலுக்கு உண்டான காரக கிரகம், காதலன் காதலியை சொல்பவர், காதலையும் சொல்பவர். இந்த கிரகங்களுடைய இணைவு சந்திரன் சுக்கிரன், சந்திரன் புதன், சுக்கிரன் சந்திரன், சுக்கிரன் செவ்வாய், சுக்கிரன் புதன், செவ்வாய் சுக்கிரன். இந்த கிரக இணைவுகள் திருமண பாவத்தோடு 1-5-7 இருக்கும்பொழுது அதீத காதல் புரிவர்களாக இருப்பார்கள். 1-5-7 இந்த கிரகங்களுடைய இணைவு பாவ கிரகங்கள் தொடர்பு இல்லாமல் குருவினுடைய தொடர்பு இருக்கும்போது அவருடைய காதல் திருமணத்தில் முடியும். லக்னத்திற்கு 1-5-7 நல்ல முறையில் தொடர்பு இருந்து 11ஆம் இடம் கேட்டால் இவருடைய எண்ணம் ஈடேறாது. 11ஆம் இடம் ஆசை அபிலாஷைகள் நிறைவேறும் பாவம். 11இல் பாவிகள் இருப்பது ஜாதகருடைய ஆசையில் தடை வரும். லக்னத்திற்கு 1-5-7 நல்ல தொடர்பில் இருந்து 9ஆம் பாவத்தில் சனி சர்ப்ப கிரகங்களான ராகு இருக்கும்போது காதல் திருமணத்திற்கு குடும்பத்தாருடைய அனுமதி கிடைப்பது கடினம். அதற்காக போராட வேண்டிய சூழல்கள் வரும். ஆக அவரவருடைய கர்மா ஜாதக அமைப்பிலே வேலை செய்யும். அனைத்து அன்பர்களுக்கும் அன்பான வணக்கம். ஆண்டி மடத்திலிருந்து ரமேஷ்.